Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல Windows shortcuts ரொம்ப பேசிக் பட் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் எல்லாரும் வந்து யூஸ் பண்றது அதெல்லாம் என்னென்னன்னு பாப்போம். நான் வந்து ஓவராலா ஒரு 12 எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So starting with basic Windows D. நீங்க ஏதாச்சும் folder or file open பண்ணிட்டு அங்க இருந்து Windows D கொடுத்தீங்க அப்படினா டைரக்ட்டா நீங்க டெஸ்க்டாப்க்கு வந்துருவீங்க. திரும்ப Windows D கொடுத்தீங்க அப்படினா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன folder open பண்ணிருந்தீங்களோ அதே folderக்கு போய்டுவீங்க. அடுத்த ஷார்ட்கட் இது கண்டிப்பா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறைய பாஸ்வேர்ட்ஸ் and நிறைய அக்கவுண்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அதுல யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை ஒரு வாட்டி லாகின்க்கு காப்பி பேஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஒரு வாட்டி யூசர் நேம் தனியா பாஸ்வேர்ட் தனியா காப்பி பண்ற டைம் எப்படி கம்மி பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரேடியா வந்துட்டு ரெண்டுத்தையுமே காப்பி பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்றப்ப பேசிக் ஷார்ட்கட் கண்ட்ரோல் V யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணாம விண்டோஸ் V யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிளிப் போர்டு மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இங்க நீங்க ப்ரீவியஸ்லி காப்பி பண்ண எல்லா டெக்ஸ்ட்டுமே இங்க காட்டும். இது மூலமா ஜஸ்ட் நீங்க யூசர் நேம் தனியா பாஸ்வேர்டை தனியா நீங்க வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டெக்ஸ்ட் மட்டும் இல்லாம ஈவன் இமேஜஸ்க்குமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இனிமே நீங்க வந்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஈஸியா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஷார்ட்கட் வந்துட்டு Alt plus F4. அகைன் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் ஆர் ஃபைல் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் Alt F4 கொடுத்தீங்கன்னா அதை நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்க எதுவுமே வந்து ஓப்பன்ல வச்சுக்கல ஜஸ்ட் டெஸ்க்டாப்ல இருக்கீங்க அப்படின்னா இங்க நீங்க Alt F4 யூஸ் பண்றப்ப ஷட் டவுன் ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இங்க வந்துட்டு நீங்க சைன் அவுட் இல்லைன்னா ரீஸ்டார்ட் ஆப்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அடுத்த ஷார்ட்கட் வந்துட்டு Control Shift Escape. இது வந்துட்டு டாஸ்க் மேனேஜரை வந்து ஓப்பன் பண்ணும். யூசுவலி இதை நீங்க வந்துட்டு டாஸ்க் பார்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இங்கே நீங்க வந்து டாஸ்க் மேனேஜர் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கர்சர் ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க Control Shift Escape கொடுத்தீங்கன்னா அப்பவுமே டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபோல்டர் ஆர் ஃபைல் உங்களுக்கு ட்ரபிளா இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு எண்ட் டாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் சாஃப்ட்வேர் கேம் எதுவா இருந்தாலுமே சரி ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபோர்ஸ் குவிட் ஆயிடும். இப்போ நம்ம அடுத்த ஷார்ட்கட்டுக்கு போகலாம். இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். நீங்க மல்டிபிள் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுல இருந்து ஸ்விட்ச் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கான ஷார்ட்கட் வந்துட்டு Alt plus Tab. இது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆகலாம். சப்போஸ் ரெண்டு ஃபோல்டருக்கு மேல நீங்க ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அதுல நீங்க வந்து ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னா Alt Tab கொடுத்துட்டு Alt மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து டேபை மட்டும் ஒரு வாட்டி டேப் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் மூவ் ஆகுறது தெரியும். ஸோ உங்களுக்கு எங்க வேணுமோ அந்த பாக்ஸ் அங்க பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கீபோர்ட்ல இருந்து கை எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அந்த டேபுக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிடும். ஸோ இதுவுமே வந்துட்டு டிராக் அண்ட் டிராப் பண்றதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்து நீங்க ஏதாச்சும் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே இந்த Alt Tab வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Alt Tab மாதிரியே இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்கு. அதுதான் வந்து Windows Tab. Windows Tab கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஹோல்ட்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க என்னென்ன ஓப்பன் பண்ணிருக்கீங்கன்னு காட்டும். இதை இருந்து நீங்க கிளிக் பண்ணி வேற ஃபோல்டர்ஸ்க்கு வந்து ஸ்விட்ச் ஆகிக்கலாம். இது மட்டும் இல்லாம Windows Tab கொடுத்தீங்க அப்படினாலே மேல வந்து நியூ டெஸ்க்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த நியூ டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசா இன்னொரு டெஸ்க்டாப் கிரியேட் ஆகும். இப்போ நீங்க Windows Tab கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்த எந்த ஃபோல்டர்ஸுமே வந்து இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்க மேல வந்துட்டு டெஸ்க்டாப் 1 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க நீங்க Windows Tab கொடுக்கறப்ப நீங்க ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்த எல்லா ப்ராசஸுமே இருக்கும். ஸோ பேசிக்கா இந்த டெஸ்க்டாப் 1 டெஸ்க்டாப் 2 அப்படின்றதெல்லாம் என்னன்னா ஒரு டெஸ்க்டாப்ல நீங்க ஆல்ரெடி நிறைய ஒர்க் பண்ணி வச்சிருக்கீங்க, நிறைய ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆகி இருக்கு. பட் உங்களுக்கு இன்னொரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் நீங்க இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே தொடக்கூடாது, இது எதுவுமே க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஜஸ்ட் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்காக இந்த மாதிரி இன்னொரு டெஸ்க்டாப் கிரியேட் பண்ணி அங்க நீங்க புதுசா ஏதாச்சும் ஒர்க் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க ரெண்டு டெஸ்க்டாப் தான் வச்சுக்கணும்ன்றது கிடையாது, நீங்க 4-5 கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி டெஸ்க்டாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா Control Windows D கொடுத்து நீங்க டெஸ்க்டாப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே டெஸ்க்டாப்ல நீங்க க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா Control Windows F4 கொடுத்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணலாம். அதுவே நீங்க வந்துட்டு மல்டிபிள் டெஸ்க்டாப்க்கு ஸ்விட்ச் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா Control Windows கொடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோஸ் யூஸ் பண்ணி நீங்க மல்டிபிள் விண்டோஸ் ஸ்விட்ச் ஆகிக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்க வந்து Windows Tab கொடுத்தீங்க அப்படினாலே அங்கேயே க்ளோஸ் அண்ட் ஆட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். பட் ஜஸ்ட் நீங்க கீபோர்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா என்னோட இன்னொரு ஃபேவரட்டான ஷார்ட்கட் Windows E. Windows E கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரர் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ தட் நீங்க ஃபோல்டர்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து Windows D கொடுத்தேன் அப்படின்னா திஸ் PC வந்து ஓப்பன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு திஸ் PC ஓப்பன் ஆகல அப்படின்னா குயிக் ஆக்சஸ் வந்து ஓப்பன் ஆகி இருக்கும். நீங்களும் என்ன மாதிரி திஸ் PC செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் நீங்க வந்து ஃபோல்டர்ஸ் போய் சர்ச் பண்றதுக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குயிக் ஆக்சஸ் மேல ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு இங்க வந்து குயிக் ஆக்சஸ் இருக்கும். அதுல வந்துட்டு திஸ் PC செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எவ்ரி டைம் நீங்க வந்து Windows E கொடுக்கறப்ப திஸ் PC வந்துட்டு ஓப்பன் ஆகும். சோ தட் நீங்க ஈஸியா வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். அடுத்த ஷார்ட்கட் வந்துட்டு கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபோல்டர்ஸ் எல்லாமே பெருசாகும். ஆர் இமேஜஸ். இது அதிகமா நீங்க வந்துட்டு இமேஜஸ் இல்லனா வந்து வீடியோ ஃபைல்ஸை வந்து வியூ பண்றதுக்கு ப்ரீவியூ பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா நான் அதிகமா யூஸ் பண்ற இன்னொரு ஷார்ட்கட் பாத்தீங்க அப்படின்னா Alt Enter. இதை வந்துட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் ஆர் லோக்கல் டிஸ்க் டிரைவ் எதுல வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு Alt Enter கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் வியூ பண்றதுக்கு பதிலா நீங்க Alt Enter கொடுத்தீங்க அப்படினாலே நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.